மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகி கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, இந்தியாவின் தலைநகர் டெல்லி. மாநிலம் கொண்டாடுதே காலம் தரலாம். டெல்லி வேற யார் வந்திருக்கா? பஞ்சாப் 3 முறை காலில் வந்துருக்காங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு என்பது பொருள். அது ஆதி காலத்தில் உள்ள ஒரு பெயர் தான் கட்டுமனை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிய மனை என்பது பொருள். உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வில் எத்தனையோ துயரங்கள் வந்து புயல் போல் அடித்து வேதனையை கொண்டு வந்து வீழ்த்தி விட்டது. அந்த பிள்ளையினுடைய சுபிட்சமான வாழ்வை நிலைநிறுத்தி உள்மனதுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பை திருத்தி ஒற்றுமையான வாழ்வை எனக்கு தர வேண்டும் என்பது உங்களுடைய வரமா. காலம் இணை பிரியாத இந்த லோக வாழ்வில் அவங்கள மனம் குன்றாமல் வாழ வைத்து தந்தா போதுமா? வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த குழந்தைகளை நல்ல வாழ வச்சு உலகமைக்க வாழ வச்சுட்டாரு. வேற என்னமா வேணும்? என்னாலும் என் அன்பும் ஆசீர்வாதமும் உங்கள் மறைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் புண்ணியமடைந்து இருப்பீர்கள் மக்களே. சாமி சொல்லி கல்யாணம் நடந்தாச்சு. முதல் பத்திரிகை கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? சரி, இது எனக்கு தான் பத்திரிகை, உங்களுக்கு பஞ்சாமிரம். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு முருகான்னு பேர் வைக்கலாம். இந்த உலகமே அவனை போற்றக்கூடிய பெரும் பதவியில் இருப்பாரப்பா. வாழ்க. அடுத்த பைசு கருப்பசாமிக்கு காரைக்குடி. மதியம் சாப்பிட்டு போங்க. நெஞ்சே உனக்குபதேசமிதே ஒன்றென்றீரு தெய்வம் உண்டென்றீரு காலம் சொல்லலாம். நாட்டம் என்றே காரைக்குடியாப்பா. எந்த தொழில் இருக்கிறேன்? சற்குரு பாதத்தை நம்பு. வருக மகளே, வா. கையில் என்ன இருக்கா? துறவியை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் சொத்தை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கருங்கோ உலகமெல்லாம் ஞானத்தை பார்த்துக்குள்ள நின்று அறவரா சொன்னாலும் சொத்துக்களை இருக்காண்டா சொக்கலிங்கம் உண்மையா இல்லையே? இந்த சொத்தை உனக்கு கைவிடாம வெட்டியாக்கி தந்தா போதுமா குட்டி? வேற என்ன வேணும்? சட்டப்படி அந்த உரிமை உள்ளது என்பதற்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதை நான் செட் பண்ணி வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சந்தோஷமா நடந்தாட்டி கொண்டு வந்து இப்பொழுதே அட்வான்ஸ் கொடு. கருப்பசாமிக்கு வாப்பா வா. கருப்பசாமி வராரு. சாப்பிட்டு போனோம் போ. எல்லாம் பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ண இப்படி கண்ணமுடு. நான் பார்க்கட்டும். கண்ணமுடு கொழுப்பு கட்டி போ, உட்கார். கேன்சர் கிடையாது, ஈஸியாக குணமாயிடும். டாக்டர்கள் இன்ஜெக்ஷன் மூலமாக லேப்ரோஸ்கோபி மூலமாகவே சரியாயிடும். தம்பி உன் மனசு அங்கே போகலையா? சாப்பிட்டு கேட்டேன். நல்லா உட்குவாகோ. சத்குருநாதா சாந்த சொரூபா. உன்னுடைய கட்டாவணைக்கு போய் பார்த்தேன். என் தங்கச்சி காளி வாராள இருக்காளாடா? நான் கருப்பசாமி ஒரு பக்கம் இருக்கிறேன், கும்பிட்டு வா.
3 வருஷ காலமா நிறைய கடன் பட்டு மனதை நடந்துக்கிட்டு இருக்க. அதனால கருப்புசாமி ஏதாவது தொழிலை நான் ஆரம்பிக்கட்டுமா, இல்லை அடுத்தவங்கிட்ட அடிமையாவே கிடந்து என் வாழ்க்கையை பிடிக்கட்டுமா? நான் ஒரு தொழில் நடத்திருக்கேன், அதுக்கு கருப்புசாமி எனக்கு பணம் தந்து செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு உன் உள்மனத்துக்கு ஒரு கேள்வியை என்கிட்ட வச்சிருக்கேன். உண்மையா? சாப்பாடு முடியா எல்லாத்துக்கும்? கால் விட்டுப்பா. வெற்றி வேற என்னடா வேணும்? கடனை திருத்தா போகுங்களா? பையனை திருத்தணும். அரசாங்கத்துக்கே பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். என்ன, அவனை திருத்தி தரேன், குடிப்பக்கம் போக விடாமலும் ஊத்தியா பக்கம் போக விடாமலும் காப்பாற்றி தரேன். அப்படி கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அப்படியா? புதுக்கோட்டை. எப்பா புதுக்கோட்டை 3 இருக்கு. செக்கானூரணி புதுக்கோட்டை, அதுக்கு பேரு நாகமலை புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை. நான் சொல்றது தொண்டைமான் புதுக்கோட்டை, திருமயத்தை தாண்டி வரும் புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை வரலாம். ஆதியந்தம் இந்த ஜோதியே. சிவபெருமான் வரார. சிவன் கோயில் இருக்காப்பா. எங்க இருக்கு? வாங்க உட்காருங்க. அவருடைய திருநாகமும் ஏற்றிய ஜோதியும் ஸ்தூபி போல் இருக்கின்ற அரை கொடிமரமும். கொடிமரம் பெருசா கிடையாதாம்டா, அப்படிதானே? கால் வந்துட்டு பார்த்தேன், பாதிதான் இருக்கு. சரி இருக்கு. முதல்ல இவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்துருவோம். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். உன் முன்னோர்கள் என்னை குலதெய்வமாக வணங்கினார்கள், அதனால கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வச்சுருவோம். என்ன, அந்த கருப்பண்ணன் அப்படிங்கிற பேர் உடையவர் நல்ல புரிஞ்சுக்காடா. 1 2 3 எம்பசில ஐஏஎஸ்ஆ இருப்பான். வெளிநாட்டு தூதரகத்தில் ஐஎஃப்எஸ்ஆ இருப்பான். இந்தா அந்த சக்தியும் அந்த பக்தியும் பெற்றாய். ஆனந்தம் அடைந்தார். தம்பி, உனக்கு இருக்கக்கூடிய வழக்குல 2 வழக்குகள். அதுல ஒன்று வெற்றியாகிறதுக்கு 9 மாதங்கள் ஆகும். இன்னொன்று பேச்சுவார்த்தையில் தீரும். அந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன் சம்பந்தப்பட்டவருடைய வீட்டில் ஒரு ஆபத்து நடக்கும். ஆகையினால் நீங்கள் அதில் தலையிடாமல் கடவுள் என்ன செய்கிறாரோ அதுவே தஞ்சவன் உணர்ந்திருந்தால் உன் மீது பழி இல்லாமல் காப்பேன். கால் ஒன்று நீ உட்கார். கருப்பசாமிக்கு இந்தா வழக்க தீர்த்து தாரேன், வாழ்க்கையை நல்லா ஆக்கிட்டாரேன். நோயை பற்றி கவலைப்படாண்டாம். இந்தா செல்வம் பொங்கியாச்சு. அங்கேயே ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்கு, நான் வாங்கி தருவேன். என் பேர் போட்டுருவீங்க. ஓகே, நீங்களாம் கால் வந்துட்டு வாங்க. வெளியே போயிடாதீங்க. உள்ளே நின்று உடனே ஒரு சாட்சி ஆக்கணும். உள்ளே நில்லு. உள்ள இங்கேயும் ஒன்று உடனே ஒரு சாட்சி ஆக்கணும். உடனே ஒரு சாட்சி ஆக்கணும். எதுக்கு? கோர்ட்டுக்கா? வீட்டுக்கு. உன் மகன் உன் சொல்ல சரியா கேட்க மாட்டேக்கான், நடிக்கிறான் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். உங்களுக்கு முன்னால அவன் சரியா பேசிருந்தான். ஆனா அந்த உங்க வீட்டை விட்டு ஒரு 15 அடி 20 அடி தாண்டியாச்சுன்னா அவன் குத்திப்படியே போயிடும். இவனை யாரோ தன்வசப்படுத்தி மயக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சாமி அப்படி மயக்கி வச்சிருக்கிறது உண்மையா? அது ஆம்பளை இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். பொய் சொல்லிட்டுனா உண்மைதானே சொல்லுவேன். ஆம்பளை இல்லை அப்படின்னா யாரு? பொம்பளை பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். இவன் கொஞ்சம் இறக்கப்படுறான். அந்த பேப்பா இன்னொருத்தனை காண இறக்கப்படுறது நல்லது தானம்மா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்னை யார் உங்களுக்கு கூப்பிட்டு வர சொன்னா? என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கிட தெரியாதா? வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா இந்தியாவில் இருக்கேன். எனக்கு போய் நீங்களாக வாழ போறீங்க. நான் தான் சம்பாத்தியம் பண்ண போகிறேன். நான் தான் என் குடும்பத்தை நடத்த போகிறேன். பேசாமல் என்னை விட்டுருங்கோ, நான் என் இஷ்டப்படி இருந்துக்கிடுவேன் அப்படின்னு இப்போ இவனுடைய உள்மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா பொய்யாடா? கால் ஒன்றுவாடா. ஏலே, நான் உலகத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்கேன்டா தம்பி.
ஆனால் இவனுக்கு நல்ல நேரங்கள் கூடியாச்சுப்பா. என்ன நல்ல நேரங்கள் கூடியாச்சு. நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு, இன்னைக்கு என்ன மாதம்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு இவன் பிளைட்ல பறப்பான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிருங்க. யாரு தடையாக இருக்கிறார்களோ அவர்களே இவனை அனுப்பிவிட தயாராகுவார்கள். அதனால இவனுக்கு வாழ்க்கை ஓங்கி நிற்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இவன் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இவனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு செய்தியும் இவன் உள்மனதை தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய வேதனையால இவனால் அங்க நிம்மதியா இருக்க முடியல. நிறைய மனக்குறைகளும் பண இழப்புகளும் ஏமாற்றமும் நடந்துருச்சு. இனிமே அப்படி வராம காப்பாத்தி இவனை நல்ல நிலையா வாழ வச்சா போதும்ல. கால் விட்டாங்க. நம்ம எதுவும் போய் சொன்னோமா? இந்தாடா தம்பி, கோயில் குளத்துக்கெல்லாம் போற, சந்தோஷமா இரு, வெற்றியாக இருப்பாய் பாப்பா. எல்லாம் நல்லா நடக்குதார, உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு தார. அந்த கடமே கிடையாது. உன் மனம் பூ எவ்வளவு மணக்கோ அது போல உனக்கு செல்வமும் மணக்கும். நான் சந்தோஷம். சாப்பிட்டு போங்க, அறகுறையா போயிடாதீங்க. அதே புதுக்கோட்டை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? யாரியா? புதுக்கோட்டை அவங்களுக்கு அப்படியா? வீட்டுக்கு போற தெருல கல்லெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ரோடு போடுறாங்களோ கல்ல குதிரை மெல்ல நடக்கும். நல்ல காலில் விடல பையா. வெற்றிவேல் முருகனுக்கு, கர்பசாமிக்கு. ஆமா, இப்ப 2.25 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருந்த தொழில மன வருத்தமும் சறுக்கலும் ஏற்பட்டு போச்சு. வீட்டில் ஒரு பெண்ணடியாருடைய உடல்நிலைகள் அடிக்கடி கொஞ்சம் பாதிக்கப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட போனேடா தம்பி. எப்போ போனீங்க? அப்படியா? என்ன அங்க போய் என்ன சொன்ன? கால் வந்துட்டு வா. உன் சாமி கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்க. ஆமா, சில காலங்கள் அந்த சாமியை முகமாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சா? ஆமா. இப்போ உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைகளோடு வாழ வச்சு தர. வேற என்ன வேணும்? அந்த இடத்து பிரச்சனை தீர்றதுக்கு நீ பேசக்கூடாது, சரியா? நீ பேசினா சண்டை வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். 30 நாள் பொறுமையா இருந்தாக்க நான் ஜெயிச்சுட்டேன். ஓகே பண்ணிடுவோம், போ. உனக்கு வேண்டிய உரிமையை வாங்கிட்டார். நல்லா. கர்பசாமிக்கு குடும்பம் குட்டியோடு வந்தவன். புதுக்கோட்டையா பக்கத்து ஊரா? எந்த ஊரு? நான் சாமி உனக்கு எந்த ஊரியா? 1 2 3 4 5. ரெண்டு இடம் இருக்கா உனக்கு? உரிமையான இடம் 2 இடத்துல இருக்காங்களா? வா, நீ தான் வர. எங்கெல்லாம் இப்ப இருக்கிற வீடு உண்டு, வேற இடம் வாங்கியிருக்கியா? கால் விட்டு வா, நீ தான். முருகா சர்க்குருநாதா, வாடா தம்பி. ஏமாற்றம் தாத்தா உன் வாழ்விலே. என்ன வேணுப்பா? முயற்சி பண்ணி பணம்லாம் சில இதாக உதவி பண்ணிய. நான் படித்த பாட்டுக்கு உனக்கு விளக்கம் தெரியுதா? ஏமாற்றம் தாத்தா. இதுவரை நடந்தது கூட ஏமாற்றம் தாண்டா. இப்போ அந்த உத்தியம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காங்கிறது உன்னுடைய கேள்வி. கால் விட்டு எழுதுவானா? நானே சொல்லுங்க, எழுத சொல்லக்கூடாது, தோற்றுவானே. வா, எக்ஸாம் எழுதுனான்னு உனக்கு நாலேஜ் இல்லைன்னு சாமியை சொல்லிட்டுடா. அப்போ எப்படி வாங்குறது இந்த வேலையை? கண்ணாடியை கலந்து கண்ண முடி விட்டாரு. என்ன செய்யலாம்னு பார்க்குறேன். சரி, கால் ஒன்று. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் வெயிட்டிங்ல இருக்கு. தேங்க்யூ.
என்ன புரியுதா புரியுதா? என்னடா புரியுது? என்ன புரியுது? கொடுக்கணும்டா, சும்மா கிடைக்காது. இந்தா நல்லா கர்மசாமிக்கு நல்லாரு வாங்கிட்டு வந்துரு, சந்தோஷமா வா. இந்த இதையும் எடுத்துட்டா, புண்ணியமா இருப்ப, உயர்ந்திருப்படா, நல்லாரு. அடுத்து ஒரு இடம் வாங்குவ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், புரியுதா? அவங்க புது பஸ் ஸ்டாண்டு போட போகிறாங்களாம்டா, அவ்வளோதாங்களா? அதில் அந்த இடத்துல இடது பக்கத்தில் கொஞ்சம் வெட்ட வழியாக முள்ளு செடிகளாக இருக்க, அங்கே ஒரு இடம் இருந்தால் அதை நீ வாங்குவேன், கோட்டை கட்டி தரேன் போ. புண்ணியமுடைவாய் புண்ணியமுடைவாய் புண்ணியமுடைவாய். கர்மசாமிக்கு பாப்பா குடும்ப குட்டியோட மனக்குழம்பி வந்த செல்வ மகனே வா. பேரப்பிள்ள இன்னும் டான்ஸ் ஆடுற. வாப்பா, நாகர் குடியிருக்கிற சிவபெருமான் கோயில் உங்க ஊர்ல இருக்காடா? இருக்கா? அங்க போயிருக்கியா? எப்பவும் போயிருக்கேன், எப்பவும் போக மாட்டேன் சாமி. என்ன என்ன வேணும் உனக்கு? ரொம்ப பேசணும்னு வச்சுக்கா, அப்படி ஒரு வில்லங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன், சரியா? கால் வந்து மாரியம்மாள்னு ஒரு தெய்வம் வருது, அந்த கோயிலுக்கு அந்த அம்மாளுக்கு எதுவும் செய்வதாக வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா? இந்தா அந்த வீட்டை முழுமையாக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வீடை கட்டி முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய மாரியாத்தா கோயிலுக்கு பெட்டி நிறைய மலர்களா வாங்கி கொடுத்துருவேன். அதுபோல உனக்கு செல்வமும் வந்து குமிக்குது. இப்ப இருக்கிற கடனை தீர்த்து தாரேன், எதிரிகளை வென்றுதான். வேற என்ன வேணும்? அந்த ஒரு விஷயத்துக்கு என்னை கூப்பிட. யார் மேல குற்றம் உனக்கு தெரியுமாடா? தெரியல. அதையாண்ட சொல்லணும். நம்ம ஒன்று சேர்த்து தந்ததை போ. உன் வீடு நிறைவேறுற அன்னைக்கு தாயும் தப்புறம் வீட்டில் ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. சாப்பிட்டு போடா அறவரே பிரா தம்பி. இன்னும் நான் தஞ்சாவூருக்கு வந்துடுவேன், இப்பவுமே வந்துட்டேன் தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க ஐயா, சுகமா இருக்கீங்களா? பணம் ஏமாந்து வந்துட்டு யாரு? யாருக்கு பணம் வந்த? வாங்கிட்டாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? எதுக்காக? வாங்கிட்டாங்க. நேரில் கூப்பிட்றேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. என்னப்பா நீ இருக்கிற வீடு சுவர்கள் இடங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கிடக்கு, என்ன விஷயம்? பராமரிக்க முடியாம கிடக்குது. இன்னொரு தரம் கால் வந்துப்பாங்க. நெஞ்சே உனக்கு உபதேசம். என்ன வேணும்? உன் பையனை போய் நான் பார்த்தேன், அவனுக்கும் கொஞ்சம் புத்தி சரி கிடையாது. கிடைக்கிற பணம் வரும் பொழுது ஒரு பேச்சும், சாதாரணமா இருக்கும்போது ஒரு பேச்சுமா இருந்து நிறைய பணத்தை ஏமாந்துட்டான். தொழில் நடத்தக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அவனுக்கு குறைவு, புரியுதா? அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். இப்போ அந்த சனி பகவான்கிட்ட வர வைக்க உன் பிள்ளைய நான் வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? பக்கத்தில் இந்த ஐப்பசியிலிருந்து அவனுக்கு தொழிலும் ஓங்கும், செல்வமும் பெருகும். இந்த அப்பா என்னைக்கு நிம்மதியா இருப்ப, வீட்டவும் நிறைவேற்றி குறையில்லாம நடத்திட்டாரு. பணம் வந்துட்டு இன்னும் கடன் ஆனந்தமா இருக்கு. கடன் தீர்ந்தாச்சு. கர்மசாமிக்கு வாடா தம்பி, பணம் ஏமாந்து வந்தவனே வா, ஆனந்தமா வீடுங்கள், வயிறார சாப்பிட்டு தான் போகணும். உட்காருவோம்.
கல்யாணம் முடிச்சால ஒரு பொம்பளை பொருள் வரால வேண்டாவா? முன்னாடி பண்ணுங்க காலில் வந்துப்பா. இயற்கை உலகத்தில் அதே நமக்கு உலகம். அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தர் காலம் வா. சரி, ஒரு நேரத்தில் மன விருப்பப்பட்டு வேலைப்பட்டு பிரிஞ்சு வேலைப்பட்ட. இப்போ உனக்கு தொழிலுக்காக நீ செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் தடையாக வந்துட்டு இல்லையா? அதனால சில பேர்களை நம்பி கூட்டு தொழிலாக எதாவது இருந்துக்கலாமே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சா அவங்க மனது ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறுபட்ட பேச்சு பேசுறாங்க. உனக்கு ஆதரிப்பார் இல்லை இப்போ. அதனால கருப்புசாமி எனக்கு நிலையான ஒரு வாழ்க்கையும் தொழிலும் அமைச்சு தரணும்னு கேட்கிறேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்த கல்யாணம் முடிக்கிறோம் இல்லையா? நீ கொடுக்குற பணம்லாம் செல்லாம போச்சேடா. உன் கடனை தீர்த்து தாரேன். இனிமே அவன் உனக்கு அநியாயமா பணம் கேட்க மாட்டான். தை மாசத்துக்கு உட்பட. அம்மா பராசக்தியின் சொரூபமுள்ள ஒரு இடத்துல இருந்து உனக்கு பெண் கிடைக்கும். வெற்றியாக்கி தாரேன். வாழ்க்கை நல்லா தொடர்ந்து என்னை கர்ப்பதாமிக்கு தொழிலால் மனவேதனையும் பாதிக்கப்பட்டு வந்த மகன் யார்? என்ன தொழில்ப்பா? என்ன தொழில்ன? தொழில் பேர் தெரியலையே. எஸ் கால் அப்படியா? நல்ல கால் உட்காரலாம். ஒரு இடம் சொந்தமா ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு பொழுது உன்னுடைய பேச்சை சரியா கேட்காம நீங்க பேச வேண்டாம் சார், நீங்க போங்க நாங்க பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி எழுப்பி விட்டாங்களாம்ல? உண்மையா? கால் வந்துட்டோம் இருக்கா? இப்போ ஒரு 2 டாக்குமெண்ட் நல்ல ரேட்டுக்கு போகக்கூடியது சரியா இருக்கு. அதுக்கு பார்ட்டிகள் ஓ மூலமா வந்தா நல்லா இருக்கும். கருப்புசாமி எனக்கு அமைச்சு தரணும்னு கேட்க வந்து. வேற என்ன வேணும் உனக்கு? அதுதான் வேணும். அதில் ஒரு டாக்குமெண்ட் ஒரு லேடிஸ் பேரில் இருக்காங்களா? வா பக்கத்தில் அதையே முடிச்சிருவோம். நல்லாரு, பல கோடி கிடைக்கலாம். சந்தோஷமாரு நல்லாரு. வேற ஒரு கேள்வி இருக்கு, கேளு. கிடைச்சாச்சு, சந்தோஷமா. கரெக்டாக 6 மாதத்துக்கு பிறகு என்னை நீ பார்க்கும்போது ஐயா எம்பளை வேலைக்கு போயிட்டா ராஜா அப்படின்னு சொல்லுவேன். ஓ சாப்பிட்டு போ. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு யாருடைய உடல்நிலை? யாருக்கு உடல்நிலை யாருக்கு சரியில்லை வீட்டில்? வாங்க கால் வந்துட்டு வாங்க. என்ன செய்த துணைவியா இருக்கு? கால் வந்து உன் வீட்டுக்கு போற உள்ள ஒரு சந்தி வருது. வலது பக்கம் போனா கடைகளும் ஒரு கடை ஒரு கோயிலும் தெரியுது இருக்கா? அதில் இடது பக்கத்தில் போனோம்னா ஒரு தண்ணி கிடக்கிற இடம் கிடைக்குது. அப்படியா? கால் வந்து என்ன பெரிய என்ன சாப்பிடாம போனா விட்டு கூட போனேன். ஏன் உட்காருங்க, போய் வயிறு நிறைய சாப்பிடணும். கர்ப்பசாமிக்கு உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன்டா. 45 ஆண்டுகளுக்கு முன்னால உனக்கு இந்த ஊர் இல்லையாம்ல, வேற ஊராம்ல? உண்மையா இல்லையா? வேற இடத்துல இருந்தேன். குலதெய்வம் எங்க இருக்கு உங்களுக்கு? அப்படியா? அங்க போய் கும்பிட்டீங்களா? அவன் யாரு? பேச்சு தாய் வாரா, வீரனார் வாராரு, ஐயனார் இருக்காரா? கால் வந்துக்கலாம். இடையில ஒரு உடம்புல ஒரு சேதப்பட்டு அடையாளம் காயப்பட்டு தாமலா என்ன அப்படி? அவனுக்கு ஆயுளை பத்தி கவலைப்படாண்டா, நல்லா ஆயிடுவான். இப்போ உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். இதுக்கு முன்னாலாம் பார்த்தா ஐயா அப்படின்னு கும்பிட்டா கவுளி சத்தமெல்லாம் கேட்க படிச்சு படிச்சு. இப்போ அந்த சத்தமே
அதனால தெய்வ அனுக்கிரகம் நம்மளுக்கு இல்லை. யாரோ செய்வனை வச்சு குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தொழிலையும் நஷ்டம், உடல்நிலையும் சரியில்லை, மனதும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு. உண்மையா? நடந்தது உண்மைதான். அந்த தீய சக்தியை வரைக்கும் உங்களை தெய்வீகமாக வாழ வச்சுருந்தா போதுமா? கால் வைக்க தரேன். என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சிறந்த வாழ்க்கையை அமைச்சாச்சு. எனக்கு முதல் பத்திரிகையை கொண்டு சந்தோஷமா ஆனந்தம் அடைவாயப்பா. கர்மசாமிக்கு அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி நீரா ரெண்டு வந்தா தான் உத்தரவு. கால தனித்தனியெல்லாம் சொல்ல முடியாது. சுவாசியமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரே உத்தரவுல விஷயத்தை முடிச்சு வெளியே போயிருக்கோம். அதான் நல்லது. அம்மா எங்க இருக்க? கல்யாணம் முடிச்சாச்சா? ஐயா எங்க இருக்காக? எப்படி இருக்காக? உங்கள்கிட்ட பேசுதாங்களா? கால் வந்து நான் ஒரு பாட்டு பாடினேன், சந்தோஷமான பாட்டு. தெரியுமா? என்ன பாட்டு? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். நல்ல பாட்டு, பக்தியான பாட்டு. என்ன வேணும் பெரியாத்தா உனக்கு? நான் சொன்னா வருத்தப்படுவியா? அத்தை உன் பணத்தை வாங்கி தந்துடுவேன். உன் பையன் ஒரு போலீஸ் கேஸை அட்டன் பண்ணிட்டு தான் திரும்புவான். ஆனால் அதில் பெரிய பிரச்சனை வராது, சாதாரணமாக. என்ன செய்யலாம்? நீ உட்கார், நீ எந்திக்காத. உன் வீட்டுக்காரரை பார்த்தேன், நல்ல மனம் படைத்த மனிதன். உனக்கு அமுக்கிற பணத்தெல்லாம் நீ வீணாக செலவழிச்சிடக்கூடாது, தெளிவாக வச்சிருக்கணும், இல்லைன்னா அவப்பேர் வரும். புரியுதா? அதனால் பையனுடைய மனப்பக்குவத்தில் 2 விதமான பாதிப்புகள் இருக்கு. என்ன? ஒரு துணை எழுத்து மட்டும்தான் அதில் டிஃப்ரெண்ட். மது அப்படிங்கிறது ஒரு துணை, அதே மா பக்கத்தில் ஒரு துணை எழுத்த போட்டு மாது. என்ன அது அந்த துணை எழுத்த காலுன்னு சொல்லுவாங்க. கால்னு தானே சொல்லுவாங்க, தலைன்னு சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு இந்த 2 விதமான மனக்குழப்பமான ஒரு நிலை இருக்கு. அதுல அவனுடைய மனம் லாக் ஆயிடுது. அதுல இருந்து அவனை நான் விடுதலை ஆக்கிட்டோம்னா நீங்க நல்லா இருக்கு. அவனை திருப்பி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? உன் பணம் வேணும். வட்டி இல்லாம வேணுமா, வட்டியோட வேணுமா? அது போதுங்களா? இதுவரை வாங்குறதுக்கு போதும். கால் வந்துக்குவான். நீ உட்கா, நீ என்னக்கா சொல்றத பக்குமா இஞ்சி உரைக்கும், தேர்ல கறந்து விட்டா உரைக்கும் மறந்துடும். வேற மகளே, உனக்கு என்ன வேணும் செல்லம்மா? ஒரே ஒரு விஷயம்தான், நல்லா புரிஞ்சுக்கணும். 1 2 3 4 5 3 தலைமுறைக்கு முன்னால உன் குடும்பத்தில் 2 மனைவிகள் கட்டிய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பாவத்தின் அடிப்படையில் பார்க்க போனா உன் பிள்ளை இஷ்டப்படி தான் கணவனை தேர்ந்தெடுப்பாள் என்னும் விதி இருக்கிறது. அது இருதார யோகத்தில் மாறி தெளிவாக உங்க இஷ்டப்படியே நான் வாழ வைக்கிறேன். படிப்பு வெற்றியா நடக்கும். டிகிரி என்கிட்ட தந்திருக்கலாம். எதுக்கு இப்படி அடுத்தவங்க கொடுத்து நிற்கிறீர்கள்? பக்கத்தில் வாங்க. கொஞ்ச நேரம் என்னைய மட்டும் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி பணத்தை வர வைப்போம். இந்தா, நீ நினைக்கிற இடத்துல பணமெல்லாம் வந்துச்சு, இழந்த செல்வம்லாம் பத்தாடிங்களா. இந்த வீட்டில் இந்த பணத்தை கொண்டு வைங்க. நீங்கள் எங்கேருந்துலாம் பணம் வந்துட்டு அத்தனையும் முடியுமா? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, செவிடு காது காது அடக்குறதுப்பா, என்னன்னு தெரியல. அடுத்த உத்தரவுல பேசுவோம். நீ மட்டும் வா, இஷ்டப்படி இருக்கணும், நான் கேட்க கிடையாது. வேண்டியதா சாப்பிட்டு போகணும், அரைவரையா போகக்கூடாது. அம்மாய் சாப்பிடாம போகக்கூடாது. அதே திருச்சி